ஓகே. ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி அங்கே போட்டிருக்கேன். இன்ஸ்டாவில் இருக்குது. இங்கே போடணும் போட்டு வைக்கிறேன். ஆமாம், நானும் நினச்சேன், துவைச்சேன், அதை அப்படியே விட்டுட்டேன். பயந்து பயந்து முழிச்சிக்கிறேன் நைட்டில். அப்படியா? அது சம்டைம்ஸ் ஆகும். ஏதாச்சும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி சரியாக தூக்கம் வராமல் இருந்தால் அந்த மாதிரி ஆகுமோ என்னமோ தெரில. எதனால் பேய் ட்ரீம்ஸ் வருதுன்னு தெரில. ஆனால் நம்ம ஆல்மைட்டியை மட்டும் நினச்சிட்டு தூங்குங்க, அவ்வளோதான். அது கொஞ்ச நாளில் சரியாயிரும். இல்லைன்னா சிவானி தர்கா போங்க. தர்கா போயிட்டு சொல்லுங்கள், முஸ்லீம் தர்கா இருக்கும்ல பக்கத்தில், அங்கே போங்க. போயிட்டு நம்ம கோயிலுக்கும் போங்க. நம்ம கோயிலுக்கு போயிட்டு மந்திரிச்சிட்டு, எங்கள் ஊர்லலாம் கொடலூர் மாரியம்மன் கோயிலில் மந்திரிச்சு விடுவாங்க. நல்லா கேட்கும். எல்லா பிரச்சனைக்கும் நல்லா கேட்கும். அதனால் போய் மந்திரிங்க. தர்காவும் போங்க. தர்காவில் போய் அவங்கள்ட்ட கயிறு கட்டி விட சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட சொல்லுங்கள். அவங்க வந்து கல்லுப்பு கொடுப்பாங்க. நான் ஒரு தடவை எனக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் கோயம்புத்தூர் தர்கா போனேன். அவங்க வந்து கல்லுப்பு கொடுத்து ஒரு குடத்தில் வந்து கல்லுப்பை தண்ணியில் கரைச்சி வீட்டுக்கு அவுட்டரில் ஃபுல்லாக குடத்தில் தண்ணியை தெளிச்சு விட சொன்னாங்க. அப்புறம் வாசலில் கொஞ்சம் ஊற்றி விட்டேன். அப்புறம் ஒரு பச்சை கலர் துணியை வந்து ஒரு தேங்காயில் மேலே கட்டி கொடுத்தாங்க, என்ட்ரன்ஸில் வைக்க சொல்லி. ஒரு கிளைண்ட் வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. அதில் நான் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டேன் போல் இருக்குது. டிஸ்டர்ப் இல்லை, ரியலாகவே நடந்த ஸ்டோரி தான். சந்தில் நான் எந்த பெட்ரூமில் படுக்கிறேனோ அது பக்கத்தில் ஒரு சின்ன சந்து இருக்கும், 2 அடி சந்து. அதில் வந்து எனக்கு 3:30 to 4:30க்குள்ளே திடீர்னு நல்லா தூங்கிட்டு இருப்பேன். ரைட் சைடில் ஹஸ்பண்ட் இருப்பார், லெஃப்ட் சைடில் பையன் படுத்துட்டு இருப்பான். அப்படி இருந்து கூட எனக்கு திடீர்னு 3:30 4:30க்கு முழிப்பு வந்துடும். டக்குன்னு ஜல்லுன்னு கொலுசு போட்டுட்டு யாரோ ஓடி போகிற மாதிரி ஒரு செகண்டு தான் அந்த மாதிரி கேட்கும். அப்புறம் நான் 3 months இதே மாதிரி ஆகிட்டே இருந்துச்சா. அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச கிளைண்ட்டு. அவங்களுக்கு நான் கல்யாணத்துக்கு மேக்கப் பண்ணேன், வளைகாப்புக்கு மேக்கப் பண்ணேன். அவங்களுக்கு ட்வின்ஸ் குழந்தைங்க வேறு பிறந்துச்சு. அந்த குழந்தைங்க 5-6 years இருக்கும்போது அவங்க சூசைட் பண்ணிட்டாங்க. அதனால நான் மசூதி போனேன். அப்புறம் அந்த ஃபார்மாலிட்டி, அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அது சரியாயிடுச்சு. அதனால நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி பேய் பிசாசு ஒன்றும் கிடையாது தான். இந்த மாதிரி நம்மளாம் நினச்சிக்கிறோமா என்னன்னு தெரியல. அதனால் போயிட்டு வாங்க. தர்காவுக்கும் போங்க, நம்ம கோயிலுக்கும் போயிட்டு மந்திரிச்சிட்டு வாங்க, சரியாயிரும். இல்லை சிஸ், சேனல் இன்னும் நல்லா க்ரோத் இருக்கணும். பிகாஸ் யூ ஆர் கிவிங் குட் கண்டென்ட் கிரியேஷன். தேங்க்யூ. ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி இருக்கணும். தெரியல என்னன்ட்டு. சிவானி ஓகே சிஸ், ஐ ட்ரை. குட் நைட். எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. ஓகே சிவானி, பாய் பாய். ஓம் சாய்ராம். சாய்ராம் எப்போவுமே அவங்க கூட இருப்பார். சாய்ராம் இருக்கும்போது எதுக்கு பயப்படுறீங்க? எல்லா சாமியும் நினச்சிட்டு படுங்க. ஒன்றும் கிடையாது. ஏதோ ஒரு சக்தி இருக்குது. ஒரு குட் சக்தி இருக்குது, ஒரு பேட் சக்தி இருக்குது. ஆனால் அது பேய் பிசாசு இந்த சாமி தான் அப்படியெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு சக்தி இருக்குது, அவ்வளோதான். அதனால் நீங்கள் ப்ரே பண்ணிவிட்டு படுங்க. ஏதாச்சும் டிஸ்டர்ப் ஆகிருப்பீங்க, ஏதாச்சும் ரொம்ப கவலைப்படுறீங்களோ என்னமோ, ஃப்யூச்சரை நினச்சி ரொம்ப கவலைப்படுறீங்களோ, இல்லை ஏதாச்சும் பார்த்து பயந்துட்டீங்களோ, அந்த மாதிரி ஏதாச்சும் ஆயிருக்கும். அது சரியாயிரும். டோன்ட் வரி, சரியாயிரும். உங்களுக்கு வேண்டி கண்டிப்பாக நான் ப்ரே பண்ணுறேன். நீங்கள் நிம்மதியான தூக்கம் தூங்குவீங்க, சரியா? ஏதாச்சும் நல்ல மெசேஜஸ், நிறையா லைஃப் கோட்ஸ் வந்து நீங்கள் சும்மா ரீடு பண்ணுறது, நல்ல லைஃப் கோட்ஸு படிச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்குங்க. தீபு, யாராக இருந்தாலும் ஃப்ரீ டிப்ஸ் கிடையாது. முத்து சங்கர், ஹாய் முத்து சங்கர். நான் என்ன பிளான் பண்ணேன்னா, மேலே வந்து இங்கே இது இருக்குது, என்னது மணி வந்து நீங்கள் கூகுள் பே பண்ண முடியும். சேனலில் மேலே பார்த்தீங்கன்னா இது இருக்கும், டாலர் சிம்பிள் மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் உங்கள் கூகுள் பேலேருந்து, நான் 500 ரூபா கேட்கல, சரியா? ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டு போனீங்கன்னா அவங்க 1000 ரூபாய்க்கு மேலே வாங்குவாங்கள்ல கன்சல்டேஷனு. நான் எதுக்கு ஃப்ரீ டிப்ஸ் கொடுக்கணும்? நான் ஃப்ரீ டிப்ஸ் கொடுத்து ரொம்ப நல்லவளாக இருந்து லைஃப்பில் வந்து ஃபெயிலியர் தான் பார்த்துருக்கேன். அதனால இதுக்கு மேலே நான் இழிச்சவாக இருக்க மாட்டேன். உங்களுக்கு பியூட்டி டிப்ஸ் வேணுமா நீங்கள் சொல்லுங்கள், இங்கே பே பண்ணுங்கள். எனக்கு இங்கேயே காமிச்சிரும் தீபு பேய்டு அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் நான் என்கிட்ட இன்னொரு மொபைல் இருக்குது, அதுலேருந்து உங்களுக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்றேன், சரியா? வாய்ஸ் மெசேஜ் போடுறேன், என்ன யூஸ் பண்ணலாம் சோப்புக்கு பதிலாக அப்படின்ட்டு. இனிமேல் சீரியஸாக நான் ஜோக் பண்ணல, சீரியஸாக இனிமேல் செல்ஃபிஷ் தான். ஹாய் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ், ஹாய் ஹாய்.